ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு மீடியம் திக்னஸ் இருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிளை எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேங்கிளை நம்ம பார்டர் பேங்கிளாவும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப திக்னஸ் கிடையாது, கொஞ்சம் மீடியம் திக்னஸ். ஸோ இதுக்கு தேவை ஆல்ரெடி ரேப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சில்க் த்ரெட் பேங்கிள். அப்புறம் நான் இன்னைக்கு இந்த வேவ் ஷேப்ல இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ளூ. ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்றது ஒரு பெரிய ஓப்பன் வேர்ல்டு மாதிரி தான். நம்ம என்ன ஐடியாஸ், என்ன காம்பினேஷன்ல எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். நான் கோல்டன் கலர்ல ரேப் பண்ணியிருக்கேன், ஸோ தட் காமனா இருக்கும், எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பேங்கிளோடைய ஏதாவது ஒரு பாயிண்ட்ல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஃப்ளவர் ஷேப் ஃபார்ம் பண்ண போறேன். இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோன்ஸ் வச்சு ஃப்ளவர் ஷேப் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ 4 ட்ரையாங்கிளையும் அதோடைய வெர்டெக்ஸ் மீட் பண்ற மாதிரி ஓட்ட போறேன். இதே மாதிரி இதோடைய ஆப்போசிட் சைடான இந்த பக்கமும் நான் பண்ண போறேன். இப்போ இந்த 2 டிசைனுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் ஆன இந்த பக்கமும் நான் அதே மாதிரி பண்ண போறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைட்ல திருப்பி நம்ம இதே மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் இங்கே நம்ம அதே மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பாயிண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம க்ளூ வச்சு இந்த ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரு ட்ரையாங்கிளோட சென்டர்ல இருந்து அடுத்த ட்ரையாங்கிளோட சென்டர் வரைக்கும் க்ளூ போட்டாச்சு. இப்போ இந்த வேவ் ஸ்டோன்ஸ் ஒட்டி கனெக்ட் பண்ணிடலாம்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். எல்லா சைடும் ஒட்டியாச்சு. இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆச்சு அப்படின்னா இந்த லுக் கிடைக்கும். ஸோ இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை பார்டர் பேங்கிள்ஸா வச்சுட்டு நடுவில் வேற பேங்கிள்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற ஒரு டிசைன் எப்படி பண்றதுன்னு அப்புறமா பார்க்கலாம்.